உங்களுக்கு இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்டால இப்படி ஒரு மெயில் வந்ததா? என்ன இந்த மெயில்? இந்த இமெயில என்ன சொல்லப்பட்டிருக்குது? இதுல உங்களோட இன்கம் டேக்ஸ்க்குரிய பேமெண்ட் மற்றும் உங்களோட டெக்ஸை ஃபைல் பண்ணணும், அதுக்குரிய ரிமைண்டர் இமெயில் தான் இது. அதாவது உங்களோட இன்கம் டேக்ஸ் சம்பந்தமா பேமெண்ட்ஸ் அண்ட் டெக்ஸை ஃபைல் பண்றதுக்கு இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்டால பர்சனல் போர்ட்டல் ஒன்றை ஒஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமா உங்களோட இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸை நீங்க ஈஸியாக ஃபைல் பண்ணலாம். ஓகே, இதுக்கு இருக்கிற இன்கம் லிமிட் எவ்வளோ? நீங்க 2024-2025 இயற்குரிய மந்த்லி இன்கம் 1 லட்சத்தை விட கூட எடுத்தால் அல்லது இயற்குரிய இன்கம் 12 லட்சத்திடம் கூட வென்றால் நீங்க செப்டம்பர் 30க்கு முன்னுக்கு இன்கம் டேக்ஸை இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அதே போல உரிய டெக்ஸ் ரிட்டனை நவம்பர் 30க்கு முன்னுக்கு நீங்க ஐஆர்டிக்கு சப்மிட் பண்ணணும். ஓகே, இந்த சொன்ன லிமிட்டை தாண்டவில்லைண்டா என்ன செய்யணும்? இதுக்கு நீங்க நில் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும். உங்களோட இன்கம் டேக்ஸை செப்டம்பர் 30க்கு முன்னுக்கு நீங்க பே பண்ணணும். அதே போல உரிய ரிட்டனை நவம்பர் 30க்கு முன்னுக்கு நீங்க இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். இந்த உரிய டெட்லைனுக்கு முன்னுக்கு நீங்க தேவையானதை சப்மிட் பண்ண தவறினால் உங்களுக்கு பெனால்ட்டி படும் என்றதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க.